ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரியாத செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள், இதை வச்சு வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சு வீடியோக்களை போகிறேன். இந்த டிஸ்க்ளைமருக்காக சொல்கிறேன், நாட்டில் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயங்களை அப்படி எடுத்து போகிறோம். நாளைக்கு யாரும் நம்ம சேனல் வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இப்போ பேசக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டு மாணவர்களுடைய உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். அதாவது அவங்க அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆட்கள், ரெண்டாவது அரசு பணியை கனவு செய்யக்கூடிய ஆட்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இதை தெரிவில்லாமல் சில ஆட்கள் வந்து உள்ள குறுக்கு சால் ஓட்டுறது தான் பெரிய வேதனை. என்னங்கிறத சொல்லிடுறேன். பல பிரச்சனைகள் வந்து தமிழ்நாடு அரசு சார்ந்த ஒரு விஷயங்களில், அது குறிப்பிட்ட பணியாளர் தேவையானத்திற்கும் ஆசிரியர் தேவையானத்திற்கும் இந்த சீருடை பணியாளர்களுக்கும் சில முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குன்னு சில வருடங்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது எதற்கும் மாற்ற முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை வந்து கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கி கூட ஒரு அகாடமி, இவர் வந்து தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நடத்தக்கூடிய ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியருக்கான ஒரு நிறுவனத்தை வந்து அகாடமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர், வியில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அகாடமியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நபர் பேசினது தான் இப்போ பெரிய அளவுக்கு பேசுபொருளாக இருக்குது. அதாவது அவர் பேசின விஷயம் பார்த்திங்கன்னா கரெக்டுங்க. நான் அவர் பேசின விஷயங்கள்லாம் ஆனால் அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு. டிஆர்பிக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தயவுசெய்து அதில் ஏற்று, ஏன்னா ரொம்ப பேர் வந்து டிஆர்பினா என்ன, எம்ஆர்பினா என்ன, சீருடை பணியாளர் காவலர் தேர்வு ஆணையம்னா என்ன அப்படின்னு சொல்லி விவரித்து போயிட்டுருக்கு. அதில் வந்து டிஎன்பிபி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கும் டிஎன்இபி தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் அதுக்கும் ஒரு போர்டு இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல நடக்கக்கூடிய இடத்துல சில ஆட்கள் பேசுகிறாங்க. அது வந்து என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் இதுவரை என்ன சொல்லிச்சு, 6வது வந்துட்டு 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய புத்தகங்களை அடிப்படையாக தொகுத்து அதுக்கு ஒரு பாடத்திட்டத்தை கொடுப்போம். அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து கேட்போன்னு சொல்லி இதுவரையும் தேர்வு நடந்துச்சு. ஆனால் இப்போ இந்த வருடம் இந்தமாரி சில மேதாவிகள், மேதாவிகளாக இருப்பாங்கள்ல, அவங்க தலையிட்டு இந்தமாரி விஷயத்தெல்லாம் வந்து டிஎன்பிசிகிட்ட கொண்டு வருவாங்க. அதாவது இது வந்து சோதிக்கிற இடம். அதாவது நீங்கள் உங்களோட வாரியத்தில் நீங்கள் நிப்பாட்டிக்கங்க. நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா ஒவ்வொரு வாரியத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் இருப்பான். அந்த தலைவர் சார்ந்த சில அரக்கங்கள் அவங்க சில அகாடமிக்கு நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட தெரிவு என்னென்னா, 10ஆம் வகுப்பு தரம் சொல்லிட்டு 10ஆம் வகுப்பு தரத்தில் 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் கேட்குறீங்க அப்படிங்கிற தகவல் தான். இப்போ தரம் புத்தகம் இதையே சில முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. நான் அதுக்குள்ளே போக விருப்பம். ரொம்ப டீப்பாக போனோம்னா சில அகாடமி ஆட்களே வந்து நம்மள்ட்ட திட்டுவாங்க. நான் ஒன்று இதுவரை எங்களுக்கு தெரிஞ்சது என்ன, டிஎன்பிஎஸ்சி அதாவது கிட்டத்தட்ட 90 வருடங்கள் 100 வருடங்கள் நெருங்க போகுது. கிட்ட 1929 இதுவரையும் நடந்த டிஆர்பியில் இந்த 2005க்கு முன்னே நடந்த தேர்வு எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்த பாடத்திட்டங்கள் அடிப்படையில், அதாவது ஏற்று இலக்கணம்னா என்ன, அணி இலக்கணம்னா என்ன, நேரிசை ஆசிரியப்பாடுனா என்ன, அப்புறம் செயலில் இருக்கக்கூடிய கோரன் கண்ணகி விஷயங்கள் இது எல்லாத்தையும் தொகுத்து தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது மேம்போக்குவரத்து மீராம முனிவரை பற்றி கேட்டிருப்பாங்க, புறநானூறு இலக்கணங்களை பற்றி கேட்பாங்க, இலக்கியங்களை பற்றி கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் டிஎன்பிசி ஆட்கள் படிக்கக்கூடிய விஷயம். என்னென்னா பேசின விஷயம் அப்படி இருக்குது, மனசை குதிச்சு போயிருக்காங்க இருக்கக்கூடிய ஆட்கள். இப்போ டிஆர்பி நடத்துகிற ஒரு தேர்வு, சமீபத்தில் நடந்த ஒரு முதுநிலை பட்டதாரி விஷயத்திற்கு தேர்வு நடத்துனாங்க 2 மாதங்களுக்கு. அதற்கான தேர்வு முடிவுகள் சென்ற வாரம் வெளியானுச்சு. அதை வந்து ஒட்டுமொத்த ஆசிரியருடைய தட்டுப்பாடுனா, தமிழில் படித்திருக்கக்கூடிய 85,000 பேர் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இதுக்கு ஒரு சிறப்பு கவனம் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த இருக்கக்கூடிய அமைச்சரே பேசியிருக்காரு. நான் அதெல்லாம் பேச விரும்பலை. ஏன்னா இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஒரு அகாடமி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தரத்திற்கும் வகுப்புக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐயா, நாங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் உங்களோட தொந்தரவு பண்ணலை. டிஎன்பிஎஸ்னா என்ன, டிஆர்பினா என்னங்கிறத நீங்களே சொல்லுங்கள்.
ஏன்னா உங்களை மாதிரி சில ஆட்கள் பேசுனவங்க தான் உண்மையாக படிச்சுட்டு இருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியும் சரி இல்லை டிஆர்பியும் படிச்சுட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு சில முரண்பட்ட கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், 6ஆம் வகுப்பு 10ஆம் 12ஆம் வகுப்பு தரம் சொன்னால் எதுக்கான திட்டம் என்ன அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க. ஏன்னா நீங்கள் போய் லிங்குஸ்டிக், அதாவது மேதாவித்தனமாக பேசணும்னு சொல்லிட்டு பேசக்கூடாது, நான் வாயிருக்குன்னு பேசக்கூடாது. இப்போ நாங்கள் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களுக்கு என்ன இதுன்னா உரைநடை படித்து ஒரு செய்தித்தாளில் படித்து ஒரு உரையாடல் பண்ணக்கூடிய இல்லை டிராஃப்ட் அனுப்புறதுக்கு உயர்கல்வியில் இருக்க உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உயர் பண்ணுறதுக்கு கிரிட்டிக்கல் லெவலில் போராடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா இது முரண்பட்ட கருத்துக்கள் இப்போ தான் வருது. அதாவது அவனுக்கு 10ஆம் வகுப்பு தரம், 10ஆம் வகுப்பு கேள்வி பாடத்திட்டம், இதுக்கு வித்தியாசம் தெரியணும். 10ஆம் வகுப்பு தரத்துக்கு 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தகுதி தேர்வுக்கு வித்தியாசம் சொல்லி ஒரு சில அகாடமி விட்டு அதில் இன்னைக்கு ஒரு அகாடமி விட்டு விட்டுருக்காங்க. தயவுசெய்து அதெல்லாம் கேட்குறேங்க, நாங்கள் அதெல்லாம் கேட்குறோம். ஏன்னா நீங்கள்லாம் இப்போ அதிமேதாவிகள், நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய அளவில் உட்காந்துருக்கீங்க. நாங்கள்லாம் சாதாரண 10ஆம் வகுப்பு இல்லை ஒரு 12ஆம் வகுப்பு டிகிரி தரத்தில் படிச்சுட்டு ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 தேர்வுக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம். நீங்கள் என்கிட்ட வந்து தொந்தரவு பண்ணுறீங்க அதுங்கிறத ஒரு கேள்வியாக வைக்கிறேன். ரெண்டாவது, இவர் பேசின விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அபரிவிதமான கருத்துக்களை கொண்டாந்து இதுவரை நாங்கள் எந்த ஒரு திரைவனத்தையும் நாங்கள் குற்றம் சொல்லப்படல. முதன்முறையாக ஒரு டிஆர்பிக்கும் டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஆட்களுக்கும் ஈகோ டச் பண்ணி சில விஷயங்களை வந்து பேசியிருக்கீங்க. நாங்கள் வந்து தகுதி தேர்வு அது எல்லாத்துக்குமே உள்ளது தாங்க. தமிழ் தகுதி தேர்வுக்கும் தமிழ் கட்டாய தேர்வுக்கும் வித்தியாசம் இருக்குது. தமிழ் கட்டாயத்தில்னா 6லேருந்து 12ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய அனைத்து இலக்கியங்கள், இலக்கணங்கள், புதினங்கள் இது எல்லாத்தையும் படிக்கிறது தான் எங்களுடைய வேலை. இப்போ தரம் 10ஆம் வகுப்பு தரம் சொல்லிட்டு சில மேதாவித்தனமான சில கேள்விகள்லாம் கொண்டாந்து, அதாவது மொழியில் இருக்கக்கூடிய புறமைகள், மொழியில் இருக்கக்கூடிய சில ஊடகங்கள், மொழியில் இருக்கக்கூடிய சில பல ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், அதை கொண்டாந்து கேட்குறது, இதெல்லாம் வந்து 10ஆம் வகுப்பு தரத்தில் தகுதி தேர்வை கொண்டு வந்துட்டாங்க. தகுதி தேர்வுக்கும் கட்டாய தேர்வுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஐயா எங்களுக்கு தெரியலைங்க, ஓப்பனாக நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அந்தி மேதாவியே பேசியிருக்கீங்கன்னா ஒரு வீடியோக்கள் சில ஆட்கள், ஒரே ஒரு அகாடமி பேரை நான் சொல்ல விரும்பலை, பேரை ஏன்னா சொன்னோம்னு வச்சுக்க நம்ம ஒரு கைட்லைன் விடுவோம். ஆனால் ஒரு சில ஆட் பேசினது வந்து பார்த்திங்கன்னா என்னமோ அவர் வந்து அவர் தான் அதை படிச்சுட்டு வந்த மாரி, நாங்கள்லாம் சும்மா 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா 10ஆம் வகுப்புனா கேவலமாக பார்ப்பீங்கன்னா 10ஆம் வகுப்பு, இவன் 10ஆம் வகுப்பு தானே, பத்தா படிக்கக்கூடிய ஆட்கள் தானே, 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே அன்றைக்கி பிஹெச்டி லெவல், அதாவது காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் உள்ள இருக்காது. அதையே கேள்வி கேட்குற இடத்துல அதையே அந்த அளவுக்கு வேதனையை உட்காந்துருக்கோம். சரி அதுங்களும் போட்டி போடுறாங்க அவங்களோட இதை, அதை வந்து இந்த மாரி ஆட்கள் மேதாவித்தனமான ஆட்கள் உள்ளே வந்து உட்காரும் போது நீ ஓம் போர்டை மட்டும் நிற்கணும், நீ ஏன் அடுத்த தேர்வில் நீ கொண்டு வைக்கிறாங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இது வந்து சாதாரணமாக கேட்கக்கூடிய இடத்துல இல்லைங்க. ஏன்னா 10ஆம் வகுப்பு தேர்வுங்கிறது கேவலப்படுத்துறீங்க. ஆனால் 10ஆம் வகுப்பு தேர்வு படிச்சோன்னா 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆட்கள் எழுதுறாங்களா, டிகிரி படிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, இளங்கலை படித்தவருக்கு, முதுகலை படித்தவருக்கு, இப்போ ஆராய்ச்சி படித்த வாக்கப்படுகிறாங்களா, இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் அதிமேதாவித்தனமாக பேசுகிறீங்களே, உங்களோட ஆராய்ச்சி மாணவர்களை வச்சுட்டு நீங்கள் டிஆர்பி நடத்த வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு பணியாளர் மூக்கம் வைக்கிறீங்கன்னு தெரியல, இல்லை ஸ்ரீல பணியாளர் மூக்கம் வைக்கிறீங்க. ஏன்னா டிஎன்பிசி மட்டும் நாங்கள் படிக்கல, சீருடை பணியாளர் திரைவனத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, இந்த மாரி இருக்கக்கூடிய போலீஸ் இருக்கக்கூடிய ஆட்களும் சரி, எல்லாவது வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தேர்வுக்கு இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லியிருக்காரு, கோவலன் கண்ணகியோட பாட்டை வந்து நான் கேட்குறோம் அப்படின்னா, அப்போ நீ எதை தான் கேட்குற விரும்புகிற? நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் எதை தான் கேட்க விரும்புகிறீங்க? எனக்கு இதுவரையும் சத்தியமாக புரியலைங்க அவர் பேசின விஷயம்லாம். அது வேணும் மேதாவித்தனமாக விஷயம் பேசுகிறவங்களுக்கு தகுதி தேர்வுக்கும் கட்டாய தேர்வுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ குறுக்கு சால் ஓட்டுற மாரி வந்து ஓட்டியிருக்காரு. முதல்ல உங்களோட தகுதி என்னங்கிறத முடிவு பண்ணுங்க. உங்கள் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மாணவர்களை வச்சு படிச்சுட்டு இருக்கீங்களே, அதை சொல்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், சப்ஜெக்ட் வைஸில் போய் கேள்வி கேட்டால் தெரியாதுங்கிறாங்க. நாங்கள் கேட்குறோம், நாங்கள் ஒரே விஷயம் கேட்குறோம், உங்கள் தகுதியை நாங்கள் வந்து டிஎன்பிசி மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து, டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அது பதில் இருக்கா? இல்லை.
சூலகத்தை பற்றியும் இந்த இருக்கக்கூடிய சில அனட்டமையை பற்றியும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நாங்கள் படித்து தான் இருக்கோம். நாங்கள் ஒன்றும் சும்மா ஒன்றும் ரோட்டில் போய் உட்காந்து எழுதலை. ஓகேவா? அதை தெளிவுபடுத்திக்கிட்டு பேசுங்க. பொது வெளியில் பேசும்போது என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேச விரும்பணும். சும்மா சம்மந்தம் நானும் வாய் இருக்குன்னு பேசக்கூடாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி பேசுங்க. உங்களை மாரி ஆட்கள்லாம் இருக்கும்போது தான் இப்போ பணியாளர் நிறுவனத்தையே சீர்படுத்துகிற இடத்துல உட்கார்க்காங்க. இந்த சீர்படுத்துகிற மாதிரி உங்களை மாரி ஆட்கள்லாம் வந்து தலையிடும் போதுனால சரி நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து 10ஆம் வகுப்பு தரத்தில் நாங்கள் வந்து தகுதி தேர்வாக கேட்குறோம், கட்டாய தேர்வாக கேட்குறோன்னு சொல்லிட்டு கட்டாய தேர்வு தகுதி தேர்வும் தகுதி தேர்வு கட்டாய தேர்வு மாற்றி அவங்களே ஒரு குழப்பத்தில் ஒரு இது எடுத்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட மாணவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியை தாக்கியிருக்கீங்க. அதுக்கு காரணம் என்ன? உங்களை மாரி சில ஆட்கள் பேசக்கூடிய சில மேதாவித்தனமான ஒரு விஷயத்தினால இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட நிலையே கேள்விக்குறியாக நிற்கிது. இது யாருக்கும் பதில் தெரியல. இதுவரையும் பதில் தெரியல. இல்லை நீங்கள் அப்படி தான் பேசுவீங்கன்னா பேசிட்டு போங்க. ஓகேவா? உங்களோட தகுதியை நீங்கள் தகுதிப்படுத்துங்க. எங்களோட இதில் நீ வாழ்க்கையை வேட வேணாம். டிஎன்பிஎஸ்சியில் வந்து படிச்சு ஏன் டிஎன்பிஎஸ்சி படிக்க கேள்வி எழுதுறியா? சமீபத்தை எடுத்து காமிக்கவா? லாஸ்ட்டு